ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். இன்றைக்கி நம்ம நவநாகரிக மங்கை 2 பேரும் ட்ரெடிஷ்னலாக அந்த ராக்கெட் அடுப்பு என் பையன் செஞ்சு கொடுத்தான். அது என்னம்மா? அரிசி. இதில் சாதம் வைக்க போகிறாங்களா 2 பேரும். அதனால் இன்றைக்கி லஞ்சு நித்தியா தான் செய்ய போகிறாள். ஏய், இதெல்லாம் பழகட்டம் தான். ரொம்ப நாள் ஆசை எனக்கு, இன்றைக்கி தான் நிறைவேறுச்சு. சரி, அடுப்பு வாங்கிடலாம் பொங்கலுக்குன்னு பார்த்தோம். சரி, இன்றைக்கி தோட்டத்தில் வச்சு அழகாக ரெடி பண்ணிக்கிட்டான். என்னடா புகை அதில் தான் இருக்கும், புகை இருக்கும், கை சுடும். இதெல்லாம் வந்து ஒரு அனுபவங்கள் தான். எப்படி இருக்கு பிரியா? ஹாப்பியாக இருக்கா? ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியுது. நல்லா அந்த இதில் உள்ள தள்ளி விடுமா. அப்போல்லாம் எருமட்டைன்னு சொல்லி சாணியை தட்டி அழகாக வச்சுருப்பாங்க. ஏம்மா உக்காந்துட்ட? ஏன் அப்படி தான் இருக்கும். வா, கண்ணெலாம் எரியாது. வா, இப்போ கண்ணு பளிச்சுன்னு தெரியும். இதெல்லாம் எங்கள் அம்மாவோட முடிஞ்சது. ஐயா, சூப்பராக எரியுது. நல்ல மேலே வரைக்கும் எரியுது பாருங்கள். ராக்கெட் அடுப்பான் இது பேர். அழகாக எரியுது. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாக நல்லா வெளியில் டீலாம் போகாமல் உள்ளுக்குள்ளேயே அழகாக இருக்கு. எப்படி இருக்குது? சூப்பரா? ஐயோ, எனக்கே ரொம்ப ஜாலியாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு. அரிசிலாம் கழுவி வச்சிச்சா? தேங்காய் நரலாம் வை. என்னத்துக்கு ஐடியா வந்துச்சுன்னா, இன்றைக்கி தேங்காயெல்லாம் உரிச்சிட்டு இருந்தாங்களா, அதனால் சரி இதை வச்சு என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. சரி, அடுப்பை பற்ற வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேங்காய் மட்டையெல்லாம் வெட்டி போட்டு, இங்கே பாருங்கள், அதெல்லாம் வெட்டி அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஊதுமா, அந்த பைப்பை வச்சு ஊது. ஒரு பிளாஸ்டிக் பைப் இருக்குது பார், அதை வச்சு ஊது. அதுதான் இன்றைக்கி வேலை. இதை வச்சு அழகாக இனிமேல் ஏதாலையும் நல்லா உட்காந்து சமைக்க வேண்டியது தான். பிரியா தான் கற்றுக்க போகிறா 2 பேரும், பிரியாவும் நித்தியாவும். சரியா? நீங்கள் 2 பேரும் சமைச்சு அம்மாவுக்கு தரணும். ஓகேவா? தண்ணி கொதிச்சிச்சா பாரு. மிச்சர். தலையை பின்னால் முடிய ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டு வாமா. இங்கே உங்களுக்கு இது புது அனுபவம். ஃபஸ்ட்டு இதுதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு. அடுப்பை பற்ற வைக்கிறது. கையில் சுடுது, காலில் சுடுதுன்னு ஒரே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. போட்டுக்கோ. சரி, வேறு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோ. அழகாக எரியுது பாருங்கள். நல்லா சூப்பராக. வேறு எங்கேயுமே தீ போகல. நான் கூட எப்படியோ இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருக்கு. சரி, அழகர். ஹேர். வெரி குட். வெளியே தான் வருமா, உள்ளே தள்ளி விடு. சுடுந்தான். வெளியே சில ஒரு பெரிய கட்டையை வச்சு தள்ளி விடு. அந்த கொட்டாஞ்சிலாம் வை. சிரட்டை, கொட்டாஞ்சி நிறையா பேர் அதுக்கு. பார்த்தீங்கன்னா தேங்காயெல்லாம் உடச்சி வச்சுருக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்காக. புகை, கண் எரியும். அந்த காலத்தில் எப்படி சமைச்சிருப்பாங்க பார்த்தியா? ஹேர். நீ ஹேர்னு சொல்லிவிடு. அடுப்பை தள்ளி விடு. பார்த்து அழகாக தள்ளு. அது அப்போல்லாம் வந்து நைட்டே அடுப்பெல்லாம் மொழுகி, 2 அடுப்பு இருக்கும், ஒரு அடுப்பு இருக்கும். சாணி போட்டு மொழுகி கோலம் போட்டு அழகாக வச்சிடணும். அதுக்கப்புறம் அம்மா எழுந்து பால் கறந்து காப்பிலாம் போடுவாங்க. பின்னால் இருக்கும் பார். அது ஊதுனா தான் அந்த புகையிலேருந்து நெருப்பு வரும். அது வரைக்கும் புகைஞ்சின்னு தான் இருக்கும். இல்லைன்னா சாதம்லாம் அப்புறம் புகை நாத்தம் வந்துடும். போடு. அதுதான் சின்னதாக இருக்கணும், அவ்வளோ பெருசெல்லாம். எல்லாமே பேண்ட்டு போட்ட மங்கைகள்லாம் ராக்கெட் அடுப்பில் சமைக்கிறாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் பொண்ணுங்க அப்படிலாம் அடுப்பில் உட்காந்து சமைக்கிறது. செம்ம சூப்பர். ஐயா, மூக்கு உறிஞ்சிண்டு. பார்த்து பார்த்து வந்துடுச்சா? இந்த நெருப்பு வரட்டும். ஊது. ஐயா, அப்பாடி, பார்த்து பார்த்து பார்த்து. ஐயோ செல்லம். என்ன டெக்னிக்காக எடுக்கிறா பாருங்க. தண்ணி கொதிக்குதா? தெரிய மாட்டேங்குதா? விசிறி வச்சுக்கிறோம். அதுக்கு தான் விசிறிலாம் அந்த காலத்தில் இருக்கும். விசிறி, ஊதாங்குழல் இரும்பில் இருக்கும். சும்மா இல்லை, எல்லாருக்கும் சமைச்சு அப்போல்லாம் கூட்டு குடும்பம் எப்படி சமைச்சிருப்பாங்க. என்னம்மா போன வை.
ஃபோன்லாம் கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆ, ஒரு அட்டை எடுத்துகிட்டு வாம்மா, அட்டை எடுத்துகிட்டு வா. எப்படியோ ஊதி ஊதி எரிய வச்சுட்டாளுங்க. ஐயோ, சூப்பர் சூப்பர். இதுதான் ஊதுகுழல், ஊதாங்குழல், ஊதுகுழல். வரட்டும், பிரியா வரட்டும். நித்யஸ்ரீ தான் இப்போ ஊத போகிறா பாருங்க. ஊது ஊது. எப்பா ஊதுமா, நல்லா கிட்ட வச்சு ஊது. பயப்படாமல் ஊது. ஏ அப்பா சூப்பர். காற்று ஃபுல்லாக வரணும். பலூன் ஊத சொன்னாங்க ஒரு சிஸ்டர், அதுக்கு தான் நித்யா ஊதாங்குழல் வச்சாச்சு. அதனால காற்று வரும். ஊது. ஐயா எரிஞ்சிச்சு எரிஞ்சிச்சு. சூப்பர். இன்னும் கொஞ்சம் ஊது. சத்தம் இன்னும் வரணும். அப்பா. ஊது 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 ஊதுமா. அப்பா அவ்வளோதான். சூப்பர். செல்லக்குட்டி ஊத வச்சுட்டாலே. கொண்டுலாம் எரியுதாடா, அதெல்லாம் பழகிடும், சரியாக போயிடும். சரியா? ஹாப்பியாக இருக்கா? எப்படி இருக்கு பிரியா? சரி, உனக்கு கேஸ் அடுப்பு வேணாம்ல? சரி, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சாப்பாடு நல்லா இருக்கும். சரி, இப்போ தண்ணி கொதிச்சிச்சா பாரு, தள்ளி விடு. கஷ்டப்படாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காது. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு இதெல்லாம். சரியா? சண்டே 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 எல்லாம் பார்ப்போம். இப்போ போட்ட மாதிரி பிளான்லாம் எதுவும் நடக்காது நடக்கட்டும். பிளானே பண்ணாமல் இன்றைக்கி சூப்பராக முடிஞ்சிருச்சு. அந்த சிப்பத்தட்டு, அதுக்கு மேலே இருக்கிற பேர் சிப்பத்தட்டு, சிப்பல் சொல்லுவாங்க. அந்த மூடி போட்டிருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? நீ மூடி சொல்லுவ. அது பித்தளை. நாங்களாம் அப்போ வந்து பித்தளை பாத்திரம் தான். வெங்கலப்பானையிலே வெங்கலப்பானை, வெங்கல கரண்டி, வெங்கல சிப்பத்தட்டு. வெயிட்டாக இருக்கும். அதெல்லாம் சாதம் வடிக்கவே முடியாது. தண்ணி சுட்டுச்சா? கொதிக்குதா? அரிசியை போடு. கண்ணு அப்படி தான் இருக்கும். மேடம் அரிசியை போடுங்க. ஆமாம். போடுங்க. இல்லைம்மா, அரிசி போடு. நீயும் பாப்பா அம்மா போடுங்க. அக்காவுக்கு கரண்டி கொடுமா. தட்டு மாறினாலுங்க. சரி, இது சாதம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். சரிடா, ஓகே. சாதம் வந்துருச்சு. எடு போதும், அப்புறம் குழஞ்சிரும். அட்டகாசமாக வந்துருச்சு. கட்டு. பார்த்தீங்களா, அழகாக வந்துருச்சு. ஐயோ, சல்லுக்கிட்டு 2 சேர்ந்து சமைச்சிட்டாங்கல்ல. கிராமத்து சமையல் இதுதான். கீழே வை. சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு கற்றுக்கிறா பாருங்க. சிப்பத்தட்டை மேலே வச்சு எடு ஃபஸ்ட்டு பானை தூக்கு. சுடுவோம் பார்க்குறியா? நான் அம்மா வரட்டுமா? வேற கொஞ்சம் இழு வெளியே. அப்படியே தூக்கு போட்டுறாது. சட்டியை போட்டோன்னா சோழி முடிஞ்சுது. பெரிய துணியாக வச்சுக்கோ. பார்த்து அவ்வளோதான். இதெல்லாம் இந்த ஆசைகளெல்லாம் என்ன இப்படி தான் கஷ்டம்தான். ஒரு வேலை சாதம் வடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்து. அது ஏறிட்டோம் கொஞ்சம் வடிக்கணும். பிரியா அம்மா வரவா? நீ வடிக்கிறியா? சல்லடை இல்லை, அது சிப்பத்தட்டு இருக்குது. அதெல்லாம் வேண்டாம், சிப்பத்தட்டில் பழகட்டும். சிப்பத்தட்டை வை. சாதம் வாசனையாக இருக்குது. தேடி நம்ம குக்கரில் வச்சு அந்த வாசனை வராதுல்ல, அதுதான் சாதம் வாசனை வருதுல்ல. இந்த கஞ்சி எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கணும் நாளைக்கு. பிரியா, இந்த கஞ்சியை தான் தலைக்கு தேய்ச்சிப்பாங்க. கல் கீழே ஒன்று வச்சுக்கோ, அடியில் பானை அது மேலே வச்சு அப்படியே வடி. 2 கல்லை வச்சு அம்மாடி சூடு தாங்கலனாலும் அது தாங்கிக்கும். செங்கல் வைங்களா? இல்லை அது வைங்க. அப்படி தான் அடிச்செல்லமே. சூப்பர். என் பொண்ணு சாதம் அடிக்க கற்றுக்கிட்டாலே. அவ்வளோதான். சுட்டுச்சுன்னா சொல்லு, பட்டன் கீழே வச்சிரு. சட்டி உடச்சி விடாத. சோறு முக்கியம். மூஞ்சில் காற்று அந்த ஆவி படம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சரியா?
அவ்வளோதான். வெரி குட் கேர்ள், மை ஸ்வீட்டி. பார்த்து பார்த்து செய். எனக்கெல்லாம் வெங்கல பானை அப்போல்லாம் எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் கை சுடும், கையெல்லாம் வழிஞ்சிருமா, கோவமாக வரும். ஆனால் ஒன்று மாதிரி துருன்னு இருப்பேன். அம்மா நான் செய்கிறேன்னு வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் கை சுட்டோடனே விட்டுட்டு போயிடுவேன். எங்கள் அம்மா தான் செய்வாங்க. வெங்கல பானையில் தான் அப்போல்லாம் வடிப்பாங்க. அவ்வளோதான். நல்லா ஒட்ட வச்சிட்டியா? நித்தியாலாம் இப்போல்லாம் கை வச்சனா தாங்க மாட்டான். அதனால் இப்போல்லாம் அவ்வளோ வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிராமத்து சமையல் சூப்பராக சாதம் வடித்தாச்சு. செல்லக்குட்டிங்க கற்றுக்கிட்டாச்சு சாதம் வடிக்கிறது எப்படின்னு. ராக்கெட் அடுப்பில், மண் அடுப்பில் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நித்யா சொல்லு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். சரி, பத்திரமா எடுத்து ஓரமாக வச்சிரு அப்படியே. அவ்வளோதான், சூப்பர் சாதம் வடிச்சாச்சு. அது ஒரு குலுக்கிட்டு அப்படியே நிமித்தி வை. அவ்வளோதான். பார்த்தியா, சூப்பராக சாதம் வடிச்சாச்சு. அடா கட்டு. வை, லேசாக வை. அந்த கஞ்சி இருந்ததுன்னா இதாகும். வச்சிரு, அப்படியே வச்சிரு. கஞ்சியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், நாளைக்கு தலைக்கு வச்சு. சரி வேணாம், வச்சு நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போயிடும். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.